ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி காலையில் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதாவது டிஎன்இஏ கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட், லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பார்த்தா இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். சரியா, அதாவது இதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு இந்த வருஷம் நமக்கு வரும். ஓகேவா, அப்போ ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், ரேங்க் லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும். சரியா, அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டை பார்த்த பின்னாடி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நமக்கு இந்த வருஷத்துக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்க ஷெடியூல் படி, அப்டேட்டட் ஷெடியூல் படி 29ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 29ஆம் தேதி மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்க போகுது. சரியா, அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு வந்து சீரியல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு ரேங்க் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த சீரியல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் அக்ரிகேட் மார்க்னா உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ, அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் ரேங்க், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க். சரியா, அப்போ நம்ம இன்றைக்கி காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகேவா, அப்போ லாஸ்ட் இயர் வந்து கவுன்சிலிங் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெளிவாகவே பார்த்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் லீஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது கடைசி ரேங்க் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்டுக்குமே காலேஜ் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா காலேஜ் இருக்க தான் செய்யும். காலேஜ் வந்து யாருக்குமே கிடைக்காமலாம் போகாது. ஆனால் என்ன அப்படின்னா கடைசி ரேங்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும். அப்போ நாம் படிக்கிறது ஒரு நல்ல காலேஜில் இல்லை ஒரு நல்ல ரீஜியனில் நம்ம படிக்கணும். அதுதான் எல்லா பேர்த்தோட ஆசையும் விருப்பமும் கூட. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் ரவுண்டு வர பசங்க ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சரியா, அது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணணும், செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணணும், தேர்ட் ரவுண்ட் பசங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுப்போம். ஆனால் கவுன்சிலிங் அப்ளை பண்ண எல்லா பேர்த்துக்குமே சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்க தான் செய்யும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2,39,299 பேருக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கு. அவங்களுக்கும் ஏன்னா அவங்க எல்லா பேருமே கவுன்சிலிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கடைசி கட் ஆஃப் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 77.5. ஓகேவா, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டு அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட் கிடச்சிக்குமா இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்க லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 140 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 140 பேர் வந்து இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால தான் கட் ஆஃப் வந்து குறைய போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது ஒரு ரீசன் தான். ஆனால் கட் ஆஃப் குறைஞ்சாலும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா எஸ்எஸ்என் அப்படிங்கிற ஒரு காலேஜ் வந்து இல்லை. அப்போ அந்த எஸ்எஸ்என் காலேஜில் கிட்டத்தட்ட 420 சீட்டு வந்து என்னாச்சு பார்த்தா எஸ்எஸ்என் காலேஜில் இருக்குது. அந்த 420 சீட்டுமே யார் எடுப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் ரேஞ்சில், அதாவது 200, 199, 198, 195 அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான் லாஸ்ட் இயர் எடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 420 ஸ்டூடெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 420 ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வந்து எஸ்எஸ்என் காலேஜ் இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து இருக்க காலேஜுக்கு வருவாங்க. சரியா, அடுத்துன்னு சொல்லும் போது எம்ஐடி, சரியா, அதுக்கப்புறம் ஆர்இசி, அதுக்கப்புறம் கிருஷ்ணா, இந்த மாதிரி காலேஜ் வரும்போது டாப் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையாது. இதை நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். டாப் லெவலில் காம்படிஷன் எப்பயும் போல தான் இருக்க செய்யும். ஆனால் கொஞ்சம் கீழே குறைய என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ரொம்பலாம் வந்து டிக்ரீஸ் ஆகாது கட் ஆஃப். ஓகேவா, அப்போ 1 or 2 or 3 ஒரு 3 மார்க் வரைக்கும் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கம்யூனிட்டியை பொறுத்து வாய்ப்பு இருக்குது, அதுவும் ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்போ நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் தெளிவாக தெரிஞ்சிடும், உங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜென்ரல் ரேங்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு இல்லை உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ தான் நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஎன்இஏ வெப்சைட்டுக்குள்ளே போங்க. சரியா, போயிட்டு இப்போ தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்ஸ்க்குள்ளே போயிட்டு, சரியா,
நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு காலேஜை நம்ம என்னாச்சு பார்த்தா சர்ச் பண்ணி பார்க்கலாம், நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் பிசியில் நீங்கள் ஒரு 500 ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா, பிசியில் நீங்கள் ஒரு 500 ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தா செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ காலேஜ் வைஸாக நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ சிஇஜி கேம்பஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட அதாவது உங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியில் சரியா ஒரு 500 ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க, அதுதான் உங்களோட ரேங்க். ஓகேவா, அப்போ பிசியில் 500 நம்ம சொல்லும் போது இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதாவது இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பிசியில் 500 ரேங்க்கு நம்ம சொல்லும்போது இப்போ பிசியில் இங்கே என்ன இருக்குன்னா இது 193.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மாற்றாமல் இருக்கோம். என்ன மாற்றாமல் இருக்கோம்னா கட் ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பக்கத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ரேங்க் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ரேங்க் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கிடச்சிச்சு பார்த்தீங்களா. பிசிஎம்மில் க்ளோசிங் ரேங்க் என்ன, பிசியில் க்ளோசிங் ரேங்க் என்ன. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் எஸ்எஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 404வது ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு பிசியில். ஆனால் என்னோடய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வந்த பின்னாடி இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, அப்போ ரேங்க் லிஸ்ட் வந்த பின்னாடி ரொம்ப தெளிவாக நம்ம காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் பசங்க வந்து சிஇஜி கேம்பஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம், ஆனால் இந்த வருஷம் பசங்க பிஎஸ்ஜிக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கட் ஆஃப்க்குமே பசங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். இது வந்து ஒரு அசம்ஷன் தான், ஆனால் அக்யூரேட்டாக 100% வந்து எனக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஓகேவா, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதே மாதிரி உங்களோட ரேங்க் வந்தோடனே நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.